இன்னைக்கு உங்களை பார்த்து தான் சொல்கிறாங்க, நீ ஏன் பார்வைக்கு அருமையாய் இருக்கிறாய் என்று. ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தீங்க தானே, என்னை யாருமே புரிஞ்சுக்கல, என் அருமை யாருக்குமே தெரியலை. நான் ஒரு நாள் இல்லாமல் போகும்போது தான் என்னுடைய அருமை உங்களுக்கெல்லாம் புரியும். இல்லைங்க, உங்களுடைய அருமையை கர்த்தர் ஒரு நாள் அவர்களுக்கு புரிய வைப்பார். அதுக்காக நீங்கள் கவலைப்பட வேணாம். என்னை யாரும் புரிஞ்சுக்கலையே, என் அருமை யாருக்கும் தெரியலையேன்னு இனிமே நம்ம வரி பண்ணாமல், என் அப்பாவோட பார்வையில் நான் அருமையானவளாய் இருக்கிறேன், அருமையானவனாய் இருக்கிறேன், அதற்காக ஏசப்பாவுக்கு நன்றின்னு சொல்லலாம். இன்றைக்கி கர்த்தர் நம்மளோடு பேசுகிற இந்த வார்த்தைக்காக ஏசப்பாவுக்கு தேங்க்யூ சொல்லலாம். ஃபீல் பண்ணிவிட்டு வருத்தத்தோட கவலையோடு இருந்த நம்மோட ஏசப்பா எவ்வளோ அழகாக பேசுகிறாங்க. ஏசப்பா, என் கூட நீங்கள் பேசுகிறீங்களே, நன்றி ஏசப்பா. யாரோட பார்வைக்கும் நான் அருமையாக தெரியலை, ஆனால் உங்கள் பார்வையில் நான் அருமையாக இருக்கிறேனே, அதற்காக உமக்கு நன்றி. நான் உங்கள் பார்வையில் அருமையாக இருக்கிறபடினால எனக்கு ஏற்ற கனம் தேடி வரப்போகிறது.